வெளிப்படுத்தல் 7:4 சொல்லியிருக்கிறது வந்து இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தை பற்றி அங்கே இருக்கும். நீங்கள் பைபிளை எடுத்துக்கொள்கிறவங்க அது 1 முதல் 8 வசனத்தில் அவங்கள பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். அது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேராக இருப்பாங்க. அவங்க 1,44,000 பேர். அதில் வந்து நம்ம கிடையாது, நம்மளை பற்றி அங்கே சொல்லப்படலை. அது முழுக்க இஸ்ரவேலர்களை பற்றி. நம்மளை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா 14ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அதில் தான் நம்மளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா கேட்ட கேள்வி வந்து 7:4, 7:9 2 இருக்குது. இந்த 7:4 நம்மளை பற்றி இருக்கான்னு கேட்டார். நம்மளை பற்றி 7:4 இல்லை, 7:9 இருக்குது. அது புறஜாதியார், அதாவது இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு பேர். அது நம்பிக்கை எண்ணிக்கையில் இல்லை. அது 7:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய, அப்படி தான் இருக்கும், ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு இருக்கும் 7:9. அது வந்து ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய அப்படின்னு இருக்கு. ஸோ இது கவுண்ட்லெஸ். அதுதான் நம்மளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 7:4 இருக்கிறது வந்து இஸ்ரவேலர்கள். ஒவ்வொரு கோத்திரத்தில், யூதா கோத்திரத்தில் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12,000 பேர் இருக்கும். இந்த ஒருவரும் எண்ணக்கூடாத கூட்டத்திலிருந்து 1,44,000 பேரை செலக்ட் பண்ணுவார். அது 14ஆம் அதிகாரம். சியோனிலே புதுப்பாட்டை பாடுறதுக்கு, இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கொயர் டீம்னு சொல்லலாம். இது சர்ச். 7:9 என்பது ஒரு சர்ச், ஆண்டவர் பரலோகத்துக்கு செலக்ட் பண்ணது. அந்த சர்ச்சிலேருந்து இப்போ நீங்கள் கொயருக்கு இங்கே செட் பண்ணி பாட வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 1,44,000 பேரை புதுப்பாட்டு பாடுறதுக்காக செட் பண்ணுறார் ஆண்டவர். அதுதான் 14ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம் இஸ்ரவேலர்கள். சரியா ஐயா? புரிஞ்சிருச்சா? சரி, ரைட். அவர் கேட்ட கேள்விக்கு நான் அது பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது கேள்வி. இப்போ ஐயா சொன்னது வந்து கேள்வி இல்லை, அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். கேள்வி என்னென்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் த ரெட் ட்ராகன் அப்படின்னு இருக்கார். ரெட் ட்ராகன்னா சிவப்பான வலு சர்ப்பம் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, பின்பு என்னை ஆவிக்குள் வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்குது. ரெவலேஷன் 17:3 இருக்குது. இந்த ரெட் டிராகனை பற்றி தான் அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த மிருகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி 13ஆம் அதிகாரத்தில் ஒன்று இருக்கும். 13 சாப்டர் 13:1 இருக்கும். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் தூஷணமான நாமங்கள் இருந்தன அப்படின்னு இருக்கும். அந்த 13:1 இருக்கிறது வந்து ஒரு ராஜ்யம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 13:1 இருக்கிறது வந்து சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தனன்னு இருக்கும். ஃப்ரம் த சி, ஓஷன், சி அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். தானியல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க, அப்புறம் போய் பார்த்துக்கோங்க. 23வது வசனம் 7:23 வசனம் என்ன சொல்லுது? அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. த 4th beast is the 4th government அப்படின்னு இருக்கு. ஏன் நீங்கள் தானியல் 7:23 அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியல் 7:3 7:3 4 வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் சமுத்திரத்திலேருந்து எழும்பின அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 13:1 இருக்குது. ஸோ 13 சாப்டரில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட். ஆனால் 17:3 அவர் கேட்டது ரெட் ட்ராகன். அது கவர்மெண்ட் இல்லை, அது ஒரு பர்சன், ஒரு ராஜா. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த 17ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. நீ கண்ட 7 தலைகளும் 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். அவைகள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும். அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதாவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த 17ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் 11 வசனங்களில் இருக்குது. அது வந்து ஒரு கிங்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய வரப்போகிற ஒரு கிங். அவன் நடத்துறது, அவன் ஏற்கனவே இருந்து மரித்து போய் அவனுடைய ஸ்பிரிட் மீண்டும் வரும் பூமிக்கு.
எப்படி யோவானுக்கு எலியாவுடைய ஸ்பிரிட் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட் திரும்பி வரும். அந்த ஸ்பிரிட்டை பற்றின விளக்கங்கள் தான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றின கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போது ஐயா சொன்ன மாதிரி ரெவலேஷன் புக்கை படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் படித்ததை வேணால் சொல்வேன், அவ்வளோதான். நான் எப்படி படித்தேன், என்ன செய்யலாம், அதை வேணால் சொல்கிறேன். இப்போது ஐயா சொன்னாங்க ரெவலேஷன் புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப படிக்காத புக்கு, ரொம்ப ஞானம் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட ஆண்டவர் சொன்னது, ரெவலேஷன் புக்கை யார் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு. யோவானை பற்றி பைபிள் சொல்கிறது படிப்பறிவு இல்லாதவர்னு இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த முடவனவங்க சுகமாக்குறாங்க இல்லையா, அப்போ பேதுரு சொல்வார், பேதுரும் யோவானும் இருப்பாங்க, அந்த இடத்துல பேதுரு சொல்வார், படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்ததே ஒரு படிப்பறிவு இல்லாதவருக்கு தான். ஸோ ரெவலேஷன் படிக்கிறதுக்கு படிப்பறிவு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும் போல், கிராஜுவேட்டாக இருக்கணும் போல், அதுக்கு பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கணும் போல், தியாலஜி முடிச்சிருக்கணும் போல், பிடெக்கு, எம்டிவ்வு, பிடிவ்வு இப்படிலாம் சொல்லுவாங்க. எந்த டிவ்வு டைவுன்னா அடிங்க. ஆவியானவர் சொல்லித்தராமல் யாருக்கும் அது புரியாது. ஆவியானவர் யாருக்கு வேணாலும் சொல்லி தருவார். ஆவியானவருக்கு படித்தவன் படிக்காதவன்ற வித்தியாசமே கிடையாது. 14 வருஷம் படிக்கணும், 16 வருஷம் படிக்கணும், 20 வருஷம் படிக்கணும். படிப்பு ஒரு நாள் தப்பு கிடையாது, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, ரெவலேஷனுக்கு படிப்புக்கும் ரெவலேஷனுக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், தானியேல் அரண்மனையில் இருக்கிறார், பயங்கரமாக படித்தவர். 1ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ குலத்தவரும் அதிக படிப்பு படித்தவனும் இருக்குது. ஸோ அவருக்கு கொடுத்த ஒரு பார்ட், அதோடைய 2வது பார்ட்டு ஆண்டவர் யோவான்கிட்ட கொடுக்குறார் ரெவலேஷன். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பத்மு தீவில் அடிமையாக இருக்கிறார். அவர் அரண்மனையில் கொலு மண்டபத்தில் இருக்கிறார், கிங்ஸ் கேட்டுக்கிட்ட இருக்கிறாருன்னு இருக்குது 2ஆம் அதிகாரத்தில். இவர் பத்மு தீவில் அடிமையாக இருக்கார். அவர் நல்லா படித்தவர்னு இருக்கு, இவர் படிக்காதவர்னு இருக்கு. அவர் ராஜ குலத்தான் அப்படின்னு இருக்குது 1ஆம் அதிகாரத்தில், இவர் மீனவர்னு இருக்கு. 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஃபஸ்ட்டு பார்ட் அவர்கிட்ட இருக்குது, செகண்ட் பார்ட் இவர்கிட்ட இருக்குது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் ரெவலேஷனை கொடுக்கறதுக்கு படித்தவன் என்று பார்ப்பதில்லை, படிக்காதவன் என்று பார்ப்பதில்லை, ராஜ குலத்தான் என்று பார்ப்பதில்லை, மீன்காரர் என்று பார்ப்பதில்லை, அழகாக இருக்கிறவர்னு பார்க்கறதில்ல, அழகு இல்லாதவர்னு பார்க்கறதில்ல. கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒன்று தான், அவர் டெடிகேஷனை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். யார் போய் பாதப்படியில் உட்காந்து கேட்டாலும் இயேசு சொல்லிக் கொடுப்பார். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கு. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா 2 டிஃபரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் யோவான் மேலே வர்றார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது, அக்கினிமயமான நாள். அப்படி பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு, யோவானுக்குள்ள ஆவியானவர் வந்த பிறகு யோவான் எழுதுறது சுவிசேஷம், புரியுதுங்களா, காஸ்பல். ஆனால் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன்னு இருக்கும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் 2-3 வசனத்தில் இருக்கும். 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் காஸ்பல், நான் ஆவியானவருக்குள்ளே போயிட்டா ரெவலேஷன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்குள்ள ஆவியானவரை வர வைங்க, நீங்கள் கேளுங்க, வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்புகிறார்னு இருக்கு. எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் வேத வாக்கியங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களில் 9 வரங்களில் 2 அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும். ஸோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேச தொடங்கி விடுவீர்கள். நீங்கள் ஆவியானவருக்குள்ளே போயிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு ரெவலேஷன் கொடுக்க தொடங்கிடுவார். இவ்வளோ தான் ரெவலேஷன் படிக்கிறதுக்கு. யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவார். உங்களுக்கு கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன், என்னையே யூஸ் பண்ணுறாருனா உங்கள் எல்லாரையும் நல்லாவே யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ ஐயா படித்த மாதிரிலாம் நான் படித்ததே கிடையாது, அவரை மாதிரிலாம் நான் அதிகமாக படித்து நாலேஜ் எல்லாம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, நான் வேறு எங்கேயோ இருந்த ஒரு ஆள். யோவான் மீன்காரர்னா நான் கறிக்கடைக்காரர், அவ்வளோதான், பேசிக்கலி புச்சர். ஆனால் என்னை கொண்டு கர்த்தர் இதை செய்ய முடியுமானால், என்னையே செய்ய முடியுமானால் உங்களெல்லாம் ஈஸியாக செய்வார்.
ஸோ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். தேவ சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து 12ஆம் அதிகாரம் ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்க கண்டேன், அவள் சந்திரனில் நின்றிருந்தால் அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருந்தன அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் இருக்குது. அவள் வந்து பிள்ளை பெறும்படி கர்ப்ப வேதனைப்பட்டாள் அப்படின்னு இருக்குது இல்லையா. அந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லும் போது நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில சாரார் வந்து அது வந்து புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு சொல்கிறாங்க, நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் வந்து அது மேரி, மதர் மேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறொரு காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை வெறும் நீங்கள் அந்த ஸ்திரீயை மட்டும் வச்சு படிக்க முடியாது. அதனால தான் அதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 3-4 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. இருக்கா? சிவப்பான ஒரு ஏதோ மேலும் வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 முடிகளையும் உடைய. இருக்கா? 7 முடிகளையும் உடைய சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது அப்படின்னு இருக்குது. ரெட் டிராகன் பற்றி அங்கே இருக்குது. அந்த 7 முடி ஒரு அர்த்தம் என்னென்னா 7 heads 10 crowns 7 heads 10 horns 7 crowns அப்படின்னு இருக்குது. இது யாரை பற்றி? இந்த விளக்கம் எல்லாம் கிடைச்சா தான் இதை பண்ணி பிடிக்க முடியும். சிலர் வந்து பிளாங்காக ஸ்திரீயானவள் வனாந்தத்துக்கு ஓடி போனால், அப்போ அதை வச்சு என்ன சொல்ல வரீங்க? ஒரு பிள்ளையை பெற்றால் அது இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் பிள்ளை, அந்த பிள்ளை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது சங்கீதம் 2லையும் வெளிப்படுத்தல் 19லையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்குது. ஸோ அது இயேசு கிறிஸ்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரெக்ட், மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தது வந்து மரியாள் தான். ஸோ அது மரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர்களோட விளக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் அந்த சர்ப்பம் வந்து காலுக்கு கீழே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து அப்படி அல்ல. இந்த சர்ப்பத்துக்கு 7 தலை 10 கொம்பு 7 முடி இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அது மொத்த ரெவலேஷனையும் பிடிக்க முடியும். 2வது அந்த ஸ்திரீ 4வது வசனத்துலேயும் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே ஒரு காலமும் காலங்களும் இல்லை. இருக்கா? 1260 நாளளவும் அந்த ஸ்திரீயை போஷிக்கும்படி வனாந்தரத்திலே அவள் நடந்து போனாள் அப்படின்னு இருக்கு. 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இருக்கும், அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு தனக்குரிய இடத்திற்கு போகும்படி 2 கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட விளக்கங்கள்லாம் எடுத்திங்கன்னா மொத்தம் 7 years வரும். 1260 நாள் அப்படின்னா பைபிள் கணக்கு 3.5 வருஷம். ஒரு மாதத்துக்கு 30 நாள். அந்த 1260 நாளை 30 நாளாக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 42 மாதம் வரும். 3.5 வருஷம் வரும். அடுத்து 14வது வசனத்தில் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் இருக்கும். ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம். அது ஒரு 3.5 வருஷம். இங்கே நடந்து போனால் அங்கே பறந்து போனால், இங்கே செட்டை இல்லை அங்கே செட்டை இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்திரீயானவள் யாருன்னு மொத்தமாகவே நமக்கு தெரியும். பிளாங்காக ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியாக ஜூஸ் எடுத்து இது யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் சபை. அது நடுவில் இருக்கிற சபையின் காலத்தை நீங்கள் எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இஸ்ரவேலர்கள் வந்தாங்க இல்லையா, ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் இயேசு வந்தார். இஸ்ரவேல் சபை தான் இயேசுவை பெற்றெடுத்தது. நியாயப்பிரமாண சபையில் தான் அவர் பிறந்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாக தான் இருந்தார். இயேசுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதோட நீங்கள் சபை காலத்தை மறந்துடுங்க. நான் அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சபை காலத்தை மறந்துடுங்க. இதுக்கு அப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலம் 7 வருஷம் வரும். அந்த 7 வருஷம் தான் அதில் இருக்குது. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி போயிடணும். நடுவில் இருக்கிற சபை காலத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தல் 12 ஈஸியாக புரியும். அந்த 7 கிரவுன் அதை வச்சுக்கணும். அது எங்கே இருக்குன்னா தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே 4வது வசனத்தை வாசிக்கும் போது 4வது மிருகத்தை குறித்து பேசுவார். அங்கே 10 கொம்புகள் இருந்ததாக சொல்லுவார். அந்த மிருகம் வேற்று உருவமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதற்கு 10 கொம்புகள் இருந்தன அப்படின்னு முடிப்பார். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மன்னிக்கணும் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில்.
அந்த இடத்துல முடிக்கும் போது சொல்லுவார் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டனன்னு இருக்கும். நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது, 7ல் 3 பிடுங்கியாச்சுன்னா 7, அந்த 7 தான் வெளிப்படுத்தலில் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடிய பேக்கேஜ். ஸோ இதை புரிஞ்சுக்கணுன்னா அது ஒரு 1.5 மணி நேரம் மெசேஜ். நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது இஸ்ரவேல் சபை, சர்ச் ஆஃப் இஸ்ரேல், நியாயப்பிரமாண சபை. இன்னும் அவங்களுக்கு 7 வருஷம் பாக்கி இருக்குது. அந்த 7 வருஷம் தான் 12ஆம் அதிகாரம். ஸோ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியாட்டி அது தனி செய்தியாக கேட்டு பாருங்கள், புரியும். அப்புறம் அவங்க கேட்டது 1 கொரிந்தியர் 11 கம்யூனியன் எடுக்கும்போது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அப்படி எடுக்கிறவங்கள ஒரு சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுவார், ஆவியானவர் அவரை வச்சு ரொம்ப அழகாக எழுதுவார். அபாத்திரமாக போஜனமானம் பண்ணுறதுனா என்னங்கிறதுக்கு விளக்கத்தை 1 கொரிந்தியர் 10 கொடுத்துருப்பார். 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞானசனம்னா என்ன, ஞான போஜனம்னா என்ன, ஞான பானம்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒரு மேகத்துக்கு கீழே ஞானஸ்தானம் பெற்றார்கள் இருக்கா, அங்கே செங்கடலுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு இருக்கும். ஒரே போஜனம் பண்ணினார்கள், ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் பண்ணார்கள்னு இருக்கும். அவங்கள எடுத்த மன்னாவையும் கண்மலை தண்ணியையும் கம்யூனியனுக்கு கம்பேர் பண்ணுவார். பண்ணிவிட்டு அவங்க அபாத்திரமாக போஜனமானம் பண்ணதுனால எப்படி செத்தாங்கன்னு அங்கே சொல்லுவார். அவங்களுக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு, அவங்க முறுமுறுத்ததுனால கர்த்தர் எப்படி அடித்தார், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவார். அந்த அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுறதுனுடைய விளக்கம் அங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கம்யூனியன் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் 1 கொரிந்தியர் 10 அதை எழுதிட்டு 11 அதை எழுதுவார். திருப்பி எப்படி கம்யூனியன் பண்ணணும்னு எழுதுவார். எப்படி பண்ணக்கூடாதுன்னு 1 கொரிந்தியர் 10, எப்படி பண்ணணுங்கிறது 1 கொரிந்தியர் 11. புரியுதா? நீங்கள் 2ஐயும் படிக்கணும். அது 10, 11 இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி 10ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டு நாளைக்கு 11ஆம் அதிகாரம் படிக்கும் போது இது தனியாக அது தனியாக படிக்கிறீங்க. அதை படிக்கும்போது 10, 11 இல்லாமல் 1 கொரிந்தியர் 10 ஆரம்பித்து 11 வரைக்கும் படித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது, 2த்தையும் அங்கே சொல்லியிருப்பார். எடுக்கக்கூடாதுக்கு எக்ஸாம்பிளாக பழைய ஏற்பாட்டையும், எடுக்க வேண்டியதுக்கு எக்ஸாம்பிளாக புதிய ஏற்பாட்டையும் சொல்லியிருப்பார். அதான் அங்கே இருக்குது. சரியா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.